ஹோட்டலுக்கு இடம் வாங்கும் போது பக்கத்து வீட்டையும் சேர்த்து வாங்கி போட்டுற வேண்டியதானே. பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. சார், மினிஸ்டர் என்ன ஃபீல் பண்றாருன்னா அந்த இடத்தை காலி பண்றது ஒன்றும் பெரிய காரியம் இல்ல சார். ஆனா அவர் ஸ்ட்ரைட்டா இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு பாக்குறாரு. நீங்க ட்ரை பண்ணுங்க சார், மினிஸ்டர் பாத்துக்குவாரு. ஏங்க என்ன மினிஸ்டர் மட்டும் இல்ல, ஷேர் ஹோல்டர்ஸும் அப்படிதான் ஃபீல் பண்றாங்க அந்த இடத்தை பத்தி. நீ என்ன நினைக்கிற? அப்பா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். நான் அண்ணாமலை கிட்ட பேசுறேன். அட என்னப்பா ஐநா சபையில பேச போற? அண்ணாமலை விட இடிக்க வேண்டியதானே. அப்பா, அந்த வீடு அவனுக்கு ஒரு கோயில் மாதிரி. அண்ணாமலை, 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 நீ இங்க துடைக்கிற, அவனுங்க உன்னை முழுசா துடைக்க பாக்குறானுங்க. அசோக் அவங்க அப்புறம் உன் வீட்டை இடிக்கிறதுக்கு பிளான் பண்றானுங்க. உண்மையா? என் வீட்டை எடுக்க போறீங்கன்னு சொன்னாங்க, அது உண்மையா? 1 minute please. அண்ணாமலை, இதெல்லாம் நம்ம அப்புறம் நிதானமா பேசிக்கலாம். என்ன நிதானமா பேசுறது? இப்பவே சொல்லு. அண்ணாமலை, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னால பொறுமையா இருக்க முடியாது. என் வீட்டை எடுக்க போறியா நீ? டேய், நான் உனக்கு ஒரு அழகான பங்களா கட்டி தரேன். உனக்கு கல்யாணம் ஆச்சு, நாளைக்கே குழந்தை குட்டிங்க ஆயிடுச்சுன்னா இப்ப இருக்கிற வீடு வசதியா இருக்காது இல்லையா? இதெல்லாம் யோசிச்சு அதை பத்தி கவலைப்பட வேண்டியது தான். இதை பாரு அசோக், என் வீட்டை எடுக்கிறத பத்தி யாராவது பேசினாலும் என்னால தாண்டிக்க முடியாது. உன்னால தாங்கிக்க முடியாதா முக்கியமா? நான் சொல்றதுக்கு ஒண்ணு ரெண்டு இல்ல, 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ஹோட்டல் கட்டி இருக்கேன். இவ்வளவு பெரிய ஹோட்டல் பக்கத்துல உன் மக்கி போன குடிசையும் நாட்டு குட்டையும் இருந்தா எப்பவும் தொழில் நடக்கும். என்ன பாக்குறது? தராதரம் வேணா மாட்டுசாணி நாத்தத்தையும் உன் வீட்டு சாக்கிற நாத்தத்தையும் தாண்டி ஒருத்தன் எப்பவும் இங்க வந்து தங்குவான். என் பிசினஸ் என்ன வருது? ஹோட்டல் முதல்ல என்ன வருது? அசோக், அப்பா பேச வேண்டாம் சொல்லு. அவர்கிட்ட என்ன பேசுறது? என்கிட்ட பேசுற சுண்டக்க தம்பரா பால்கார பையன். முடிவா சொல்றேன் கேட்டுக்க. எது நடந்தாலும் சரி, உன் வீட்டை இடிக்காம விட மாட்டேன்.